கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 31ஆம் சங்கீதம் 12 முதல் 15 ஆகிய வசனங்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதின் ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கு. தாவீது ராஜா எப்படி ஜெபிக்கிறார்? என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தும் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நம்ம அந்த பூமியில எத்தனை வருஷம் உயிரோட இருக்கணும், அது தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கு. சில குடும்பத்திலே பல காரியங்கள் குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. என்ட வீடு இருக்கு, என்ட கார் இருக்கு, என்ட சொத்து இருக்கு, நான் ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கேன், ஒரு பெரிய வியாபாரம் பார்க்க, எனக்கு விவசாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள்ல பெருமை பாராட்டுவாங்க. ஆனால் தாவீது பக்தன் ஜெபிக்கிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள், நம்முடைய எல்லாருடைய சுவாசமும் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கு. பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்களோ, நம்ம எல்லாருடைய ஜீவ சுவாசமும் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கு. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொண்டால் தேவையில்லாமல் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு போயிடும். கர்த்தர் மேல எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அவர் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இருக்கோ, எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி காலத்துல இந்த உலகத்துக்குள்ள போகும்போது பல காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று புலம்புகிறார். ஒரு பக்கம் பார்த்தா புலம்புகிறார், இன்னொரு பக்கம் பார்த்தா என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அப்ப நம்பிக்கை தேவன் மேல இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா புலம்பிட்டு இருக்காரு. இப்ப இன்னைக்கு தேதியில நம்ம வாழ்க்கையில நிறைய குடும்பத்திலே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருவாங்க. ஆனாலும் சில சூழ்நிலைகள், குடும்பத்தில் உள்ள காரியங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள், வேலை செய்யற இடத்துல உள்ள காரியங்கள், இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். அதெல்லாம் நினைச்சு புலம்பிட்டு இருப்பாங்க. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு. இது நிறைய குடும்பத்துல இப்படி இருக்கும், வெளியே தெரியாது. 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு ஆனா கூட சில வீட்டுலலாம் தனிமை தனிமை தனிமை. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிம்பாங்க, ஆனா ஃபேமிலியில பார்த்தா ஐக்கியம் இருக்காது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை ஓடிட்டு இருக்கும். பணம் பார்த்தா லட்சமா வந்துட்டு இருக்கும். சகல விதமான செழிப்பு வீட்டுல இருக்கும். ஆனால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்காது. இதையும் ஏன் நம்ம காலையிலே சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்திலே இதுதான் உண்மையான ரிசல்ட். ஏன் சில குடும்பத்துல குடும்ப தலைவர் புலம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னா, பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கும்,
ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். சொந்தக்காரங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க. கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்டு எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. தனிமையில இருப்பாங்க. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். இது நிறைய வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஏன்னா சில குடும்பத்திலே பணம் இல்லைன்னு உடனே சொந்தக்காரங்களாம் போட்டு போயிடுவாங்க. கொரோனா நேரத்திலே ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனார் இறந்து போயிட்டாரு. கல்றை வேணும். அந்த கல்றைக்கு பக்கத்துல தேடி தேடி பாக்குறாங்க. லாஸ்ட் ஒரு சர்ச்சில் இடம் கொடுத்தாங்க. கல்றைக்கு இடம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டா 25,000 ரூபா அப்படின்னாங்க. செத்ததுக்கு அப்புறம் கல்றைக்கு எவ்வளோன்னா 25,000 அப்படின்னாங்க. அதையும் ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, செத்து போனதுக்கு அப்புறம் கூட கல்றையில் அடக்கம் பண்றதுக்கு 25,000 கேட்டாங்க. இதுதான் அந்த கடைசி காலம். இப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். நல்லா பழகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கழிச்சு விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நிறைய வீட்டுக்குள்ள இருக்கு. உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஒரு குடும்பத்துல இருதயத்துக்குள்ள பாரம், வேதனை, கடன், வறுமை, தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், இதெல்லாம் ஒரு குடும்பத்துல இருக்கும்போது அவங்க பல சூழ்நிலை கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும்பா, நான் கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியும். 1/2 கோடி ரூபா கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன். மாந்திரியத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். விக்கிரத்து பணம் கொடுத்து சாபத்துல வாழ்ந்திருக்கேன். என் வாழ்க்கையிலே நிறைய கஷ்டப்பட்டதுனாலே ஒரு குடும்பத்துல உபத்திரம் வரும்போது, பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்காவது இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. சொந்த ஊர்ல வறுமையிலே, பட்டினியிலே, கஷ்டத்திலே, சாபத்துல இருக்கும்போது அந்த ஊரே வேணாம்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா வேற தேசம், வேற மாவட்டம், வேற இடத்துல போய் நான் தங்கியிருந்து வேலை பார்க்க அப்படிம்பாங்க. இந்த செய்தியை காலையில் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நீங்க எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, இதெல்லாம் யோசித்து பார்த்தா தெரியும். வெளிநாட்டுல இருப்பாங்க, பணம் வரும், ஆனா தனிமையில இருப்பாங்க. பணம் ஃபுல்லா வீட்டுக்கு போயிடும், ஆனா இவங்க பார்த்தா தனிமையில இருப்பாங்க. இது நிறைய குடும்பத்தில் உள்ள காரியங்கள். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். புலம்புற காரியம்தான். நிறைய குடும்பத்துல புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. கடன் வாங்கிட்டு புலம்புறாங்க. பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு புலம்புறாங்க. சில குடும்பத்துல பிள்ளை இல்லைன்னு சொல்லி புலம்புறாங்க. சில குடும்பத்துல வயசாயிட்டு நிம்மதி இல்லைன்னு சொல்லி புலம்புறாங்க. சில குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி ஒரே வீட்டுல இருக்காங்க, பேச மாட்டேங்காங்க, அவங்க ஒரு விதமா புலம்புறாங்க. சில ஜெபகுரி வரும்போது கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ள ஒரு டைப் ஆஃப் புலம்பல். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒவ்வொரு காரியம். அது என்ன அப்படின்னா, அந்தந்த வீட்டுக்குள்ள போனாலும் தெரியும். சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது, பையனுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. பையன் பார்த்தா இஷ்டம் போல பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். மதுபான அடிமை, போதை, விபச்சார அடிமை, அசுத்தத்துக்குள்ளேயும் அருவருப்புகளையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல பார்த்தா பெரிய புலம்பலா இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்துல இந்த புலம்பல் அப்படின்னு சொல்லியாச்சுனால ஒரு பாவத்துக்குள்ள பெரிய லிஸ்டுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஆனா சில குடும்பத்திலே நல்லவங்களா இருப்பாங்க, நியாயமா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, பரிசுத்தமா வாழ்வாங்க, தேவனுக்கு முன்பா உண்மையா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புலம்பல் வந்துடும். அந்த புலம்பலை யார்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. ரொம்ப நியாயமா இருப்பாங்க, நன்மை மட்டுமே செய்வாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க, பரிசுத்தவான்கள் கனம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்து காணிக்க கொடுத்து கனம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு பார்த்தா பிள்ளை இல்லை. எத்தனையோ குடும்பங்கள் அப்படி சொல்ல முடியும். செத்தவனை போல எல்லாராலும். ஒரு மனுஷன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே
அதனுடைய அளவு ஒரு அளவே இருக்காது. ஆனா தேவனுடைய சமூகத்துல வரும்போது ஒரு குடும்பத்துக்குள்ள முதல்ல சமாதானம் வேணும். இந்த கால வேளையில ஒருவேளை யாராவது புலம்பிட்டு இருந்தால் நம்ம எப்படி தெரியுமா யோசித்து பார்க்கணும்? என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நம்ம அந்த பூமியில எத்தனை வருஷம் வாழ்வோம் எல்லாமே தேவனுக்கு தெரியும். அவருடைய கரத்துல இருக்கு. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தும் கைக்கும் என்னை தப்புவியும் என்று ஜெபிக்கிறார். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். தேவையில்லாம பேசிட்டு இருப்போம். எல்லாவற்றையும் கேட்டேன். ஒரு ஆள் 2 ஆள் சொல்ல, அநேகர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டு என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். சில ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப மோசமான பொசிஷன்ல இருக்க அப்படிம்பாங்க. ஆனாலும் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது, அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில பார்த்தா சமாதான பிரபு நம்முடைய வாழ்க்கையில வரும்போதுதான் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையிலுமே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வியாபாரத்துல இருக்கும்போது மாந்திரிகம் விக்கிரத்துக்கு எல்லாம் கொடுத்து கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு எனக்கு தெரியாது. கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. ஆனால் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போயிருக்கேன். சர்ச்சில் தான் கல்யாணம் முடிஞ்சது. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை. நஷ்டம், கடன் பிரச்சனை இப்படிலாம் இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால்தான் ஆசீர்வாதம். அப்ப காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்னென்ன யோசிக்கிறோம்? காலைல தூங்கி எந்திரிச்சாச்சு, இருதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கா? ஒருவேளை காலையில யாராவது புலம்பிட்டு இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலும் சரி, தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிச்சிருவோம். உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும்? ஒருவேளை வீடா, வியாபாரமா, கம்பெனியா, விவசாயமா, பிள்ளைகளை குறித்தா, கணவரை குறித்தா, குடும்பத்தை குறித்தா, எதுனாலும் சரி, தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிற கைக்கும் என்னை தப்புவியும், என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாமும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. தாவீதின் சங்கீதத்திலே புலம்புகிறார்ப்பா. காலவேளையில் இந்த செய்தி பேசும்போது எத்தனை குடும்பத்திலே புலம்பிட்டு இருக்காங்களோ, அந்த புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்றுங்க. உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே சமாதானத்தால் நிரப்புங்க. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபட்டு புது கிருபை தாங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. கர்த்தருடைய கரத்தில் எங்களோட ஆவி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் தேவ சித்தம் மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில இருக்கணும். சுயம் வேண்டாம்ப்பா, 4 வார்த்தை வேண்டாம், ஜென்ம கிரியை எதுவுமே செயல்படாப்பா. பிதாவின் சித்தம் என்னோட வாழ்க்கையில் நிறைவேறணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லாரும் கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்குது. பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமா எழும்பணும். கர்த்தர் கிருபை தாங்க. சில குடும்பத்துல காலவேளையில புலம்புறாங்கப்பா. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, வியாபார பிரச்சனை, பல சூழ்நிலை புலம்புறாங்கப்பா. அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பை மாற்றுங்க. கற்பத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனமிறங்கி ஆசிர்வதிங்க. மாசமா இருக்காங்க சில குடும்பத்திலே, தாயும் பிள்ளை ஆசிர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூடங்க, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ, திருமணம் கொண்டாடுறாங்களோ, கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க.
காலவெளியில் வெளியில புறப்படுறாங்க, முன்னும் பின்னுமா தேவ தூதன் நிப்பாட்டுங்கப்பா. வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. எத்தனையோ குடும்பத்துல வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சூழ்நிலை இருக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. காலவெளியில யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. யாரெல்லாம் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கானோ நல்ல குடும்பமா தாங்க. வாலிப வயசுல ஒரு சிருஷ்டிக்கிற நினை என்று வேதம் சொல்லுது. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் மீட்டெடுங்க. உங்க கரத்துல அப்படிங்கிற எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த குடும்பத்துல இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. தேவனர்களே அப்ப மினிசர்ல கர்த்தருடைய கரத்துல அப்படிங்கிறோம். நிறைய குடும்பத்துல கடன்ல அப்பா வேதனையில துக்கத்துல நிந்தையோட அவமானத்தோடு இருக்குங்க. எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். யாரெல்லாம் எழுப்புதலுக்கா ஜெபிக்கிறாங்களோ அப்பா பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று யாரெல்லாம் விசேஷமா ஜெபிக்கிறாங்களோ எல்லாரும் மேலே அக்னி பற்றி பிடிட்டுப்பா. பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டுப்பா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தை தொடுங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா அக்னினாலும் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேசத்திலுமே சமாதான பிரபு இறங்கி வரணும்ப்பா. சமாதானத்தின் தேவன் இறங்கி வரணும்ப்பா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. விசேஷமே எங்களுக்காக தான்ப்பா காயங்கள், எங்களுக்காக தான்ப்பா எங்களுடைய பாவங்களை, என்னுடைய மீறுதல், எங்களுடைய அக்கிரமம், என்னுடைய துன்மார்க்கமான காரியம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்களே. எங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அழைக்கிறோம். இன்றும் எங்களுக்காக இதனிடத்துல பரிந்து பேசுறீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்தாலும் எல்லா குடும்பத்துக்கும் ஜீவனையும் தீர்க்காயுசு கட்டிடுங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சகலமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு சுகித்திருக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, அதிகாலையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவன் அருளி அப்ப மினிஸ்டலுக்கு ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசேஷமாக டெய்லி 1 நிமிடமா ஜெபிங்க. இந்த நம்பர்ல நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஜெபிப்பேன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.